கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா சங்கீதம் 91 அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்மாவோமயே வாஞ்சித்து கதரே. காஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. காஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். காஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் தினமும் உம்மை நினைக்கின்றேன். காஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரின் பகற்காலத்தில் இருவையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் இருவையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. இயேசுவே நாமத்தினாலே ஜெப கடித்ததாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். சரி, வாசிப்போமா. 91 சங்கீதம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும். சரி, இப்போ இதை நான் உங்களுக்கு நீங்கள்லாம் புதுசாக வந்தனால முதல்ல நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் 91வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். உங்கள் ஆண்டவருக்கு 2 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னெல்லாம் சொல்லு? உன்னதமானவர் இல்லை, உன்னதமானவர், சர்வ வல்லவர். உன்னதமானவர்னா த மோஸ்ட் ஹை. நம்ம இங்கே லெவலில் இருக்கோம். ஒரு சிலர் பெருமையில் மிதப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னதமானவர்கிட்ட இருக்கிறது மறைவிடாது. 2வது சர்வ வல்லவர், 2வது நாமம். இப்போ 2வது வசனத்தை வாசம் போதும். நான் இப்போ எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவை இதுக்கு பார்க்குறோம். எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு. நான் கர்த்தரை நோக்கி. யாருக்கு? எனக்கு பர்சனல். இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் நீ ஸ்டாஃப், நீ தியேட்டருக்குள்ளே பண்ணணும்னு யார்ட்டா கேட்கணுமா? கேட்கணும். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2-3 பிள்ளை பெற்றுட்ட, நீ உள்ளே வர முடியுமா? வேற ஒரு தீர்ப்பா, நீ யார் அப்படின்னு கேட்பான். அப்போ உனக்கு உரிமை போயிடுது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கறது, நான் கர்த்தரை நோக்கி, எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு. வாசி, என் அடைக்கலம். இதெல்லாமே அனுபவம். எது அனுபவம்? இப்போ பார்க்குற ஒவ்வொன்றும் அது அனுபவம். அந்த அனுபவம் இருக்கும்போது 3வது வசனம் வாசி. ஏமா அவ்வளோதான். இப்போ எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு இப்போ எப்படி மாறுது? எனக்கும் மற்றவர்களுக்கு. இப்போ இந்த ராஜேஷ் இருக்காரு. ராஜேஷ் என்னை தேடி ஒரு நாள் வந்தார். வந்தீங்களா? அவர் எதுக்காக வந்தார் தெரியுமா? சும்மாலாம் கிடையாதுமா. அவருக்கு ஒரு இந்த சமையல் கடை கேட்ரிங், அதுக்கு எனக்கு ஒரு சீட்டு வேணும். அப்போ கழுத்தில் ஒரு கொட்டை போட்டிருந்தாரு, கையில் வளையல் எல்லாம் இருந்துச்சு. 2வது என்னை பார்க்க வர்றாரு, உன்னையும் காணும், எனக்கு ஒரு பைபிள் வந்து கேட்டேன். அப்போ நான் அவன் எதுவுமே சொல்லலை. உங்கள் அம்மாவுடைய ஜெபம் என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ ஊழியத்துக்காரங்க. அதனால அவள் உன்னை இப்போ எனக்கும் ராஜேஷ்குள்ள உறவு, 1-2 எனக்கு ஆண்டவருக்குள்ள உறவு. புரியுதா? நான் வாசிங்க.
தப்பிப்பார். நான் சொல்கிறேன் என்னுடைய ஆண்டோடைய வல்லமையை குறித்து நான் சொல்கிறேன். சரியா? 3வது வசனம் 4. அவர் உன்னை இல்லை 4 அப்போ இந்த சிறகுங்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஓமை. இல்லை ஓமையா? ஆண்டவர் சிறகு இருக்காது. அது எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு கோழி குஞ்சுக்குள்ள ஒரு குஞ்சு வச்சாச்சுன்னா தொட முடியுமா? அந்த அளவு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா அவர் அந்த உன்னதமான தேவன்ட்ட என்ன இருக்குது? ஒரு சிறகு இருக்குது. வாசிங்க. அவர் செட்டிங்கு நீ நான் ஏற்கனவே எங்கே தான் இருக்கேன். இப்போ நான் எங்கெல்லாம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உன்னதமானுடைய மறைவில் இருக்கேன், சருடைய நிழலில் இருக்கேன். அடுத்து இப்போ எங்கே இருக்கேன்? செட்டிங்கில். அவர் சாத்தான என்ன செய்ய முடியாதுன்னே தொட முடியாது. வாசிங்க. அவருடைய சத்தியம் அவருக்கு பற்றி கேடகமா. சரி, கேடகம். இப்போ பாருங்க, இவ்வளோ படிச்சு முடிச்சாச்சா? எவ்வளோ முடிச்சுட்டு 5வது வருஷம். அப்போ இரவு வேற பகல் வேற. இரவு ராணிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். பகல் எங்கே இருப்பாங்க? பகலில் எங்கே இருப்பாங்க தெரியாது. ஆனால் நைட் ஆயிடுச்சுன்னு நினச்சிவாளுங்க. நல்லா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரோட்டோடு நிற்பாளுங்க. இதெல்லாம் நாங்கள் தியானிச்சாச்சு. அதுலேருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். அடுத்து 6. இதில் 6வது வருஷத்தில் என்ன இருக்குன்னா பயம். பயங்கிறது என்னதுமா? ஒன்று இருக்காது, கற்பனையில் பார்க்கறது தான் பயம். இப்போ எனக்கு பைபாஸ் சர்ஜரிக்கு நான் டேபிள் ஏறி பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு உயிர் மேலே பயம் இருந்துச்சா இல்லையா? நான் ஜாலியாக பரவாயில்ல போயிடுவேன், ஆண்டோட முகத்தை பார்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா 2ஆவது ரசிக்கப்பட்டேன், 15 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன். நான் அந்த டேபிளில் படுக்கிறதுக்கு வேண்டி நினச்சேன், ஆண்டோடைய முகத்தை குறித்து எத்தனையோ செய்தி நான் கொடுத்துட்டேன். ஆனால் நான் பார்க்க போகிறேன். எதை பார்க்க போகிறேன்? முடிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நர்ஸ் பொண்ணு வைக்கிறேன். அதான் போகலை பொண்ணு இருக்கு பண்ணதுக்கு இவளை நிற்கிறா இல்லைக்கா, எவ்வளோ வந்து நிற்கிறான். அப்போ என்ன, எனக்கு பயம் இல்லை. என்ன இல்லை ஏஜா ஏஞ்சலா ஆண்டோட முகத்தை பார்க்க போகிறேன். நான் இங்கே ஏஞ்சலா புரியுதா? அவரை பார்க்கணும். இந்த இவர் சொல்லுவார், ஃபாதர் பர்பஸ், நான் தொட்டு தொட்டு பார்ப்பேன், தாவிதோடு நான் டான்ஸ் ஆடுவேன். அது அவருடைய கற்பனை, எனக்கு டான்ஸ்லாம் வராது. ஆனால் ஆண்டவரை பார்க்கணும் ஆசை. அடுத்த வருஷம் சரி. இப்போ பயப்படாத இருப்ப. இப்போ 7வது நம்ம பார்க்கலாம். அதான் எனக்கு தியானிக்கிறோம். 6 ஏன் நான் வாசிச்சேன்னா, 6 பற்றி ஒரு ஐடியா இருந்தால் தான் 7 உனக்கு புரியும். இப்போ 7 நான் வாசிக்கிறேன். உன் பக்கத்தில். இது எனக்கா உனக்கா? உனக்கு. நான் என்னுடைய அனுபவம் நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம ஒரு சில கிரேக்க வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள போயிடுறோம். என்னன்னா 1000 thousands 1000 தான் இருக்குது. 1000 சரியா? எழுதிக்கணும். CH எழுதுக்கா. CHICC ABC. நான் எழுதி கொடுத்துறேன், அப்போ தான் ஈஸியாக. CHILIOI CHLIAS MURIAS. இந்தாமா டக் டக்குன்னு எழுதிட்டு அப்படி எல்லாத்தையும் கொடுத்துருங்க. DHA இல்லை OI. நான் சொன்னேன் CHILIOI. இது 1000. இது நீங்கள் இது வந்து கிரேக்க வார்த்தை. எழுதி வேண்டாம், ஆக்கா சொல்ல சொல்ல எழுதிக்கிறோம். அதான் வாங்கிக்கோங்க ஐயா. இதை எடுத்துக்கணுமா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது. 2 பேதுரு பக்கம் 324 நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய இருக்கா? கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது எவ்வளவு? 1000 வருஷம் எவ்வளவு? இதுக்கு என்னமா அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குமா இருக்காது? 1000 வருஷங்கிறது அந்த ஒரு நாள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கார். அவரை துபாய்க்கு நீங்கள் வேலைக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்கே? துபாய். பல லட்சங்கள் சேர்ந்து வச்சுருக்கீங்க.
அவர் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். 3 நாளில் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கர சோகமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஞாபகமாக இருந்துச்சு வந்துட்டு எனக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா அண்ணன் ஒரு 3 வருஷமாக இருப்பார், நம்ம போட்ட ரூபாயெல்லாம் செலவழிக்கிட்டு இங்கே ஏகப்பட்ட ரூபாய் அங்கேருந்து அனுப்புவார், அதை வச்சு ஒரு வீடு கட்ட அந்த கற்பனையில் இருப்பீங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு பார்ப்போம்? 2 வருஷம். இப்போ ஆண்டவருக்கு பிதாக்கு அதை பார்க்கும்போது 2 நாள் தான் இருந்தாங்க. அதனால் இப்போ வர மாட்டோம், இன்னும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப நாள் இருக்க நினைக்காதீங்க, புரியுது? 1000 வருஷத்துக்கு அவருக்கு எப்படி இருக்கும்? ஆமாம். அப்போ இயேசு கிறிஸ்து போய் 2 நாள் தான் ஆண்டோடைய கணக்கு இருக்குது. அதனால தான் 1000 வருஷம் ஒரு நாளும், ஒரு நாளுங்கிறது எப்படி இருக்கும்? 1000 வருஷம் வரும். சரி, அதை நீங்கள் போட்டுக்கணும். இது 2வது எழுதியிருக்கேன். ஷிலியாஸ், CHILIAS. இது என்னன்னா 1000. முதல் வெறும் 1000. இது ஒரு வருஷம். இதை நீங்கள் பார்க்குறது எங்கே பார்க்கலாம்னா வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 15. வெளிப்படுத்துதல் 5:11. பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை சூழ்நிலையும் 30 சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 16,000ஆகவும் 1000ஆகவும் இருந்தது. சரி, இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். என்னன்னாமா இப்போ நம்ம இதில் 1000, 2000, 3000, 4000. ஆனால் கிரேக்க மொழியில் 1000 ஒரு நம்பரை வச்சு தான் எழுதுவாங்க. இப்போ பெரிய கூட்டம் தானே 1000 ஆளுங்க நிற்கிறாங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அதுதான் இங்கே பார்க்குறோம். லக்கம் 16,000, 16,000, 1000. 16,000, 16. அப்போ இது ஒரு வகையில். சரி, 2 வார்த்தை. இது தேவதூருடைய நம்பர்மா? இது 3வது நம்ம பார்க்குறோம். முரேஸ், MURIAS. இது என்னன்னா வாஸ்ட் நம்பர்னா கணக்கு எடுக்க முடியாத நம்பருக்கு தான் மொராஸ்ன்னு சொல்லுவாங்க. லூக்கா 12வது அதிகாரம் 1 வருஷம் 12:1. அநேக 1000 ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்து அப்போ இதுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா மொழி ஆஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நம்பர் என்ன கிடையாது. 1000 ஒரு நம்பர். ஆனால் இது அநேக 1000 ஜனங்கள். சரி, இப்போ இந்த 1000க்கு மட்டும் ஒரு ஸ்டடி எடுத்தாச்சு. ரைட். இப்போ இதை நம்ம ஒரு ஜபமாக பார்க்க போகிறோம். முதல் ஜபத்தை நான் உங்களுக்கு கரெக்டாக சங்கீதம் 32வது அதிகாரம் 6வது வருஷம். இதற்காக விண்ணப்பம் செய்வான், அது ஒன்றே அனுக்காது. சரியா? இப்போ இது ஒரு கையில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்த 7வது வருஷம் நான் வாசிக்கிறேன். உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகாதுன்னு நெருங்காது. அந்த நெருங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதுதான் 6வது வருஷம். எப்பவுமே அந்த ஜெபத்துக்கு ஈக்குவலாக ஒன்று கிடையாது. ப்ரேயருங்கிறது நம்மளுடைய ப்ரீதிங் மாதிரி இருக்கணும். இப்போ ஜெபங்கிறது என்ன நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆண்டோட பேசணும். உனக்கு அப்பா இருக்காரு? நமக்குள்ள கனெக்ஷன் இருக்காரு. அப்பாட்ட பேசுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. அப்பாட்ட பேசுறது நான் கேட்கறது. புரியுதா? இதுதான் ஜெபங்கிறது. ஆனால் அப்பாவுக்கு தெரியும், அதனால் கேட்கணும்னு எதிர்பார்ப்பார். என் பிள்ளை என்கிட்ட கேட்கணும், அதான் ஜெபம். இப்போ 7வது வருஷம் உன் பக்கத்தில் 1000 இங்கே இந்த 32:7. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், சரி, என்னைக்கு மறைவிடமா இருக்கிறாரு. லட்சணிய பாடல்கள் நம்ம எப்பமா பாடுவோம்? சந்தோஷம். இப்போ நம்ம பார்க்குறோம், கொரோனா வருது. கொரோனா வரும்போது இந்த 91 சங்கீதத்தை நாங்கள் தியானிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ எத்தனையோ பேருக்கு கொரோனா வந்துச்சு, செத்து போனாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் யாருமே செத்து வரணும். காரணம் ஆண்டவர் நினைக்கிறாரு, ஒரு மறைவிடம் வச்சிருப்பாரு. எப்போ வச்சிருப்பாரு, யாருக்கு வச்சிருப்பாருனா அவர்கிட்ட உன்னதமான நிழலில் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்?
ஜபம். சரி, முதல் முடிஞ்சது. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு பேழையாக நம்ம பார்க்குறோம். பேழை எடுத்துக்கோமா, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 23வது. ஆதியாகமம் 7:23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்தமும் பூமியிலே உள்ள உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து, அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமமாயின. நோவாவும் அவனுடைய பேரில் இருந்த உயிர்களும் மட்டும் அப்போ இங்கே 2 கூட்டம் வந்துருச்சு. ஒரு கூட்டத்துக்கு அந்த அழிவு வந்துருச்சு, ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அதை பார்த்தாங்க, ஆனால் அவங்கள அணுகலை. இப்போ எப்பவுமே நம்ம வாசித்த வசனத்தை திரும்ப ஒரு இந்த கையில் வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு வாசி பார்ப்போம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன் வலது பக்கத்தில் 1000 பேர் உன் உலகத்துக்கு 16 பேர் இருந்தாலும் அது உண்மை அணுகாது. உன்னை அணுகாது, உன் கண்களால் பார்க்க முடியும். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஏமா ஒரு பேப்பர் அதுக்குள்ளே வச்சுக்கோ, அப்போ தான் வீடு தேட முடியும். நான் தான் எல்லாரும் ஒரு மார்க்கை வச்சு சரி, அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ இந்த பேழையை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை காட்டப்படும். பேழையை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுமா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது பக்கம் 320 மார்க். அந்த வருமானத்தில் 320 நான் வாசிக்கிறேன். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாக்களே ஆயத்தம் பண்ணும் நாட்டிலே தேவன் நீடிய பொறுமைகளை காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த வேலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் கிறிஸ்து ஜனங்களுக்காக 8 பேர் மாத்திரம் காக்கப்படுறாங்க, மீதி எல்லாம் நிச்சயம் அழிஞ்சுறாங்க. அப்போ பேழைக்கு உள்ளே இருந்தால் பாதுகாப்பு, வெளியில் இருந்தால் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்க? இதான் கேள்வி. இல்லைன்னா இங்கே வர முடியாது. எங்கே வர முடியாது? இங்கே வர முடியாது. இங்கே வர முடியுமா? இந்த நேரத்தில் அரட்டை அடிக்கலாமா? என்னால் செய்யலாம். அவள் பேழைக்குள்ளே வரதுனா இங்கே வந்தானா யூ ஆர் சேஃப். இப்போ நீ வாட்சா இது புரியுமா? புரியாது. அப்போ இதை கற்றுக்கொள்றதுக்கு இங்கே வந்தால் தான் பாதுகாப்பு. சரியா? 21வது வசனம். அதாவது ஒப்பனையாக வாசனம் இப்போ ஆவியானவர் எப்படி இறங்கிட்டு வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேழையை குறித்து சொல்லிட்டாரு. இப்போ உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒன்று இருக்குது. உலக மக்களுக்கு வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயின் கர்ப்பத்தில் ஆரம்பித்து கல்யாணத்தில் முடிச்சு ஒருத்தர் செத்து போயிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ என்னை விட்டு ஆமாம் அங்கே தான் கிடக்கிறேன், பாடி எங்கே தான் இருக்குது, ஆனால் போயிட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எந்த சொந்தக்கார பொண்ணு எனக்கு என்ன முறை வேணும்னா எனக்கு அவன் வந்து நான் அப்பா சித்தப்பா மாதிரி அவன் சம்பந்தத்தில் வந்தது. அவங்க அப்பா பயங்கர குடியாரன். குடினா எப்பவுமே குடிச்சு தான் இருப்பார். காலைல வீங்கிடுச்சு, லாஸ்ட் ஸ்டேஜ். எங்கிட்ட கேட்டு சித்தாப்பா எங்கள் அப்பாவை எங்கே சேர்க்கணும், ஏன் வாய் சும்மா இருக்கணும். நான் ஒரு ஆஸ்பத்திரி சொல்லி சென்னையில் அங்கே போய் செத்து போயிட்டாங்க. நான் அடக்கத்துக்கு வந்துட்டேன். அவன் பிடிச்சிக்கிட்டான், எங்கள் அப்பாவை கொண்டுட்டீங்கன்னா. இது செஞ்சால் எங்கள் அப்பா கொண்டுட்டீங்களா பாடி. எனக்கு உடனே ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜெபம் பண்ணும்போது நிறையா வசனங்கள்லாம் சொல்லி 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 இவன் இப்போ ஜெபம் பண்ணும்போது சண்டை போட முடியுமா? எங்கள் அப்பா கொண்டுட்டீங்களா சொல்ல முடியாது. எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே வேறு யாருடைய சண்டை போய் போயிட்டான். பெட்டி போயிட்டுருக்கு. நானும் நடந்து வந்துட்டு ஒருத்தர் என் பக்கத்தில் வந்தார். நீங்கள் ஊழியக்காரரா அப்படின்னு கேட்டார். ஊழியக்காரர், ஆனால் டாக்டரு வேணாம் ஊழியக்காரர். டாக்டரா? ஆமாம் டாக்டரை நீங்கள் எப்படிங்க ஊழியம் செய்வீங்க? அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா என் மகன் கண்டுபிடிச்சி இங்கே அப்பா சித்த கிடக்க சித்தப்பையன் காலி பண்ணியிருப்பான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை. இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அவருக்கு கிடையாது. இருந்துச்சுன்னா அவருக்கு இருப்பார். இப்போ அவர் எங்கே இருக்கார்? பேழைக்கு வெளியே இருக்கார். நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? பேழைக்குள்ள. அப்போ அந்த பேழைங்கிற ஒரு கான்செப்டை சொல்லி உயிர்த்தெழுதை குறித்து நம்ம பார்த்தோம். சரி, இது 2 குறிப்பாக நம்ம பார்த்தாச்சு. 3வது பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 12:12 பாதுகாப்பு. யாத்ராகமம் 12:12. அந்த ராத்திரியை நான் எகிப்து தேசத்தில் கடந்து போய் இப்போ ஆண்டவர் கடந்து போகிறாரு. எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் வேறு ஜீவன்கள் மட்டும்
முதல் பேராகிய பிள்ளைகள் எல்லாம் அதம் பண்ணி நீர் தேவரின் மேல் நீதியை கொடுக்கிறேன். நானே கர்த்தர். சரி, இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போமா பாதுகாப்பு நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச பாதுகாப்பு உன்னதமானவருடைய மறைவு, சர்வாவுடைய நிழல். இங்கே ஒரு நிழலை பார்க்கலாம். எப்பயுமே பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் பழைய ஏற்பாட்டில் இருக்கும், நிஜம் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து போகணும். எங்கேருந்து போகணும்? எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து போகும்போது ஆண்டவர் வந்து ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். என்ன ப்ரூவ் பண்ண விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் யார் நான் கடந்து போகிறா? பிதா. எகிப்து தேசத்தில் இருக்க மனிதர் முதல் மிருகம் மட்டும் முதல் பேரெல்லாம் அதம் பண்ணி எகிப்து நீதி செலுத்த நானே கர்த்தர். ஐ ஆம் காட். இன்னைக்கு எல்லாரும் கடவுள்னு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன பையன் அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒரு குட்டி பையன் அவனை கடவுளை வச்சு அவனுக்கு காலெலாம் கழுவி என்னவோ பண்ணாங்க, பேப்பரில் வந்து. அதுக்கப்புறம் அவன் எந்த பையன் எங்கே போனானே தெரியாது. எப்போ 20 வருஷம் இப்போயா இவெல்லாம் பிறந்திருக்க மாட்டான், இல்லை குட்டியாக இருந்தேன். நம்ம நினைக்கிறோம் ஓடி இருந்துன்னு சொல்லி. அதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேட்டு. ஆமாம், எங்கன்னா அவர் நாங்களாம் இறப்புற ரொம்ப ஏஜ் வித்தியாசம் கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? போயிட்டான். ஆனால் அவன் யார்? அவன் கடவுள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் கடவுளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் காட்டுறேன். வீடு இருக்குப்பா, வீட்டு வெளியில் நீ ஒரு ஆடை அடித்து ரத்தத்தை பூசணும். அப்போ நான் வருவேன், சங்கார தூதன் எதை பார்ப்பான்? ரத்தத்தை பார்ப்பேன். ரத்தத்தை பார்த்துட்டு இப்போ இதுக்கு பேர் பாஸ் ஓவர், இங்கிலீஷில் கரெக்டாக வரும். பாஸ் கடந்து ஓவர் போயிட்டார். பஸ்கா அப்படின்னு தமிழ் இருக்குது, இங்கிலீஷில் கரெக்டாக பாஸ் ஆகும். அப்போ உள்ளே இருந்தால் பாதுகாப்பு, வெளியில் இருந்தால் பாதுகாப்பு. அதனால் வெளியில் இருந்த என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 29 வருஷம் நடுராத்திரி சரி. இப்போ நான் எங்கள் வீட்டில் நம்பர் 2 அப்படிதானே உங்களுக்கு தெரியும். மரியாள் அவங்க வீட்டில் எத்தனை இல்லை சொல்லு? சரி, 2வது. நீங்கள் கடைசி. எல்லாம் வித்தியாசம். ஆனால் சங்கார தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு மட்டும் அவுட் ஆகும், மற்றெல்லாம் தப்பிச்சோம். இப்போ மனுஷங்க பேர் தெரியும். ஒரு ஆடு போட குட்டின்னு யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியாது. தெரியுமா? தெரியுமா? ஆடு போட்ட எத்தனாவது குட்டின்னு யாருக்கு தெரியும்? நெய்ப்பனுக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவருக்கு தெரியும். அதனால் எல்லாத்தையும் சரி, பாதுகாப்பு. ரைட். 4வதாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அடுத்த ஒரு எச்சரிப்பான ஒரு காரியத்தை, முறுமுறுப்பு. என்னாகமம் 14வது அதிகாரம். பாதுகாப்புக்குள்ள வேணும்னா முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. 14:31. என்னாகமம் 14:31 என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தையையும் நான் அந்த பிரயோஜன செய்வேன். நீங்கள் அசைப்பு பண்ண பேசுவதை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் வேதங்களோ இந்த வனாந்தரத்தை விழும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 27. அவ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுக்கிறதுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். கதிரேசன் பிரதர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவர் சட்டி 2 கையிலையும் சட்டி எடுக்கிறவர். ஒரு கால் ஃப்ராக்சர் ஆகி இங்கே வந்தார். 1.5 வருஷம் என் கூட இருந்தார். நான் அவருக்கு பைபிள் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ ஜேஎம் ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவர் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு சாப்பாடு குழம்பு செஞ்சு கொடுத்தோம். மத்தியானம் நானும் கதிரேசன்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு தெரியும், சாப்பிடுவோம். இப்போ இவர் என்ன செஞ்சார், ஒரு நான்வெஜ் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. என்ன நல்லா இல்லை, உப்பே இல்லை அப்படி மூஞ்சில. நான் சொன்னேன், என்னாச்சு உங்களுக்கு இது சமைக்க தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை செலவழிச்சு ஸ்டாலின் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி இருக்கும்? இவர் ஏன் முறுமுறுக்கிறாரு? ஒரு எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு தமிழ் தான் தெரியும், மலையாளம் தெரியாது. அங்கே ஒரு பெந்த புஸ்தம்மா சமையல் பண்ணி வச்சிச்சு. நான் மலையாளம் தெரியாது, தமிழில் சொன்னேன், அம்மா உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பான்னு சொன்னேன். அம்மா அப்படி கண்ணீர் நல்லா அது சொல்லிட்டு என் மூஞ்சில் சாப்பாடை தூக்கி செஞ்சுருக்காங்க. மூஞ்சில் துப்புனா பார்த்துருக்கேன். நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு செகண்டு தான்.
நான் எப்பவுமே எனக்கு சமையல் பண்ண தெரியும். இந்த வெங்காயம் வெட்ட ஆரம்பிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக செஞ்சு தான் அந்த ஸ்டேஜ் பண்ணுற முடியும். அப்போ முறுமுறுக்கிறது லேஸு, நல்லா இருக்கு ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். சொல்லியாச்சுன்னா பாதுகாப்புக்குள்ளே வந்துடுற. எதுக்குள்ளே வந்துடுற? ஆமாம், சரி. 14:24 என்ன ஆகும்? என்னுடைய தாசனாகிய வேறு ஆவின்னு என்னமா அர்த்தம்? அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாமே முழுவதும் இருக்கிற ஆவி. அவங்க என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும் ஹாப்பியாக இருக்கார். அதனால் இது ஒரு வித்தியாசமான ஆவி. சரி, கடைசியாக ஒன்றை பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். யோசுவா 14வது அதிகாரம் 10வது பக்கம் 287 2:8-7. பாவம் மேற்கு 14:10. இப்பொழுதும் ஏதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலை இப்போ வனாந்தரத்தில் ஒரு நிமிஷம். இந்த யோசுவா யார் அப்படின்னு முதல் உங்களுக்கு சொல்லிடுறேன். மோசே ஒரு ஸ்டேஜ் வரை கொண்டாந்தாச்சு. அப்புறம் மோசே வந்து இங்கே விட்டு போகணும். அப்போ இந்த யோசுவா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? மோசேக்கு. ஆனால் கூடவே இருப்பார், எங்கேயும் நகர மாட்டார். அந்த கூடாரத்துக்குள்ளே ஆண்டோடைய கூடாரத்துக்குள்ளேயே இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். அந்தளவு ஆண்டவரை நேசிக்கிறாரு. அப்போ இவர் வந்து ஒரு பாதுகாப்பு வச்சுட்டார். அந்த பாதுகாப்பு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 80 வயசுங்கிறார். இப்பொழுதும் கர்த்தர் என்னை உயிரோடு காத்தார். வாசமா இஸ்ரவேலை வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயிலே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிடுச்சு. இதோ இந்த நாள் 85 வயது. இப்போ எனக்கு வந்து இப்போ அண்ணனுக்கு 70 வயசு ஆக போடுவேன். இப்போ ஆமாம், 70ன்னு உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நானும் தம்பி தோட்டத்துக்கு போவோம் கொஞ்சம். அப்போ ஒரு அந்த வாட்சம் நியாயம் வரல, இல்லை எங்கள் வீட்டில் ஒரு இளவு ஓடுச்சு. என்ன வயசுனா 40. நல்ல வயசு சார், 40 வயசு தாண்டி சார், போகக்கூடிய வயசு தான் சார். அப்போ நானும் தம்பி இருந்தாரு, இவன் போகிறது நம்ம எப்படின்னா நம்மளாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு பாதுகாப்பில் இத்தனையோ யுத்தத்தை நடக்கும்போது இவர் சொன்னபடி என்னது அடுத்தது 11. மோசே என்னை அனுப்பின நாளில் எனக்கு இருந்த அந்த வேலை இந்நாளாயும் எனக்கு இருக்கு. யுத்தத்துக்கு போக்கும் இங்கே 2 பாதுகாப்பு இருக்கலாம். 2 பாதுகாப்பு அவர் அனுபவத்தை சொல்கிறார். ஒன்று ஐஸ், 2வது வெலன். இப்போ ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் டிஸ்சார்ஜ் பண்ண உங்களுக்கு தெரியாது. நம்ம எங்கள் வாத்தியார் எனக்கு எம்பிபிஎஸ்ஸில் சொல்லிக் கொடுத்தவர். அவருக்கு என்னை விட எவ்வளோ வயசு இருக்கும்? ஒரு 15 வயசுக்கு கூட ஆகும். ஆனால் அவர் மெமரி ஃபுல்லாக போயிடுச்சு. மெமரி போய் அவருக்கு ட்ரெஸ்ஸு போடாமல் நடக்கிறார், இங்கே நடக்கிறார், அங்கே நடக்கிறாரு. அந்த பிரெயின் டோட்டலாக போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன கொடுக்கணும்? கர்த்தருக்குள்ளே இருந்து ஆண்டவரை துடிச்சுக்கிட்டு முறுமுறுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பலன் நின்றுக்கு இருக்கும். 12. ஆகையால் ஒரு கனெக்டிங். மலைநாடு. ஏமா நீங்கள் மலைநாடு கேட்பீங்களா, பிளைன் சர்ஃபேஸ் கேட்பீங்களா? பிளைன் தானே கேட்போம், போகிறது லேஸு. இது மலையில் எப்படி மேலே ஏறுறது? நீங்கள் கொடைக்கானல் நாங்கள் ஜாலியாக போகிறோம், ஏன்னா ரொம்ப செலவழிச்சு அங்கே போர்வை போட்டு சூப்பராக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ரோடு முடிச்சா இவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் விளக்கு கொடுப்பாரு. எனக்கு மலை தேசம் கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு இடத்த தாங்கன்னு கேட்டார். இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் 10 மாதம் கர்த்தர் இதை சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். அது என்னன்னு மட்டும் நான் சொல்லி இதை முடிக்கிறேன். சொன்னபடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இருதயத்தின் வாஞ்சி. உனக்கு எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு கேள்வி. உங்கள் வயசு எத்தனை வயசு வரை உயிரோட வாழணும்னு சொல்லுங்க ராஜேஷ். தெரியாதுன்னு சொன்னால் அவருக்கு தெரியாது. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு 100 வயசு வரை நான் இருந்து அதே பட்டனோட இருக்கணும், நான் உங்களை ஊழியம் செய்வேன். என்ன செய்வேன்? இதுதான் மேட்ரு. சரியா? கூட்டு கொடுக்கறது மட்டும் கிடையாது, வெள்ளனை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஜெபிச்சு முடியுமாமா?
மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியிலிருந்து உங்களுக்கு திருப்பமைகிறோம் ஐயா. சங்கீதத்திலே 1000 வருஷத்துக்கு நாங்கள் தியானித்தோம் ஐயா. இந்த நாள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.